ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சில டிப்ஸ் வீடியோஸ் பார்க்கலாம். இப்போல்லாம் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் செய்கிறத விட ஸ்மார்ட் ஒர்க் செஞ்சீங்க அப்படின்னா நம்மளோட வேலைகள் ரொம்பவே ஈஸியாக முடியும். அதுக்கான ஒரு சில கிச்சன் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா, இட்லிக்கு மாவு கரைக்கும் போது எப்போவுமே வந்து பாத்திரத்தில் ஃபுல்லாகவே இது போல் அடிவரையும் நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான மாவு எடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும். மேலாப்பில் உள்ள மாவு மட்டும் எப்போதும் எடுக்காதீங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னா அதில் 1 or 2 drops நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா இட்லி ரொம்பவே சாஃப்டாக நல்லா மல்லிப்பு மாதிரி இருக்கும். இந்த டிப்ஸை வீட்டில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இட்லி மாவு அரைக்கிறப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதம் இருந்தாலும் சேர்த்து அரைச்சி பாருங்கள், அதுவுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சாம்பார் வைக்கிறப்போ உங்களுக்கு வந்து பருப்பு நீங்கள் லேட்டாக தான் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா அதில் 1 or 2 drops ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு சீக்கிரமாகவே உங்களுக்கு விசில் வந்துடும். இதனால் உங்களுக்கு கிச்சன் டைமிங் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். இந்த டிப்ஸ் வந்து பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்புறப்போ அந்த டைமில் நம்ம பருப்பு ஊற வைக்க மறந்துட்டோன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டோரேஜ் டிப் பார்க்கலாம். இது போல் புளியெல்லாம் ஸ்டோர் பண்ணுறப்போ நீங்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டுக்கோங்க. இது போல் ஸ்டோர் பண்ணுறப்போ அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஒட்டாமல் உங்களுக்கு நல்லாவே ஸ்மூத்தாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம புளி இது போல் உப்புலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கிளாஸ் கண்டெய்னர்ஸாக ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. புளி ஊற வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டானால் கூட நீங்கள் நார்மல் வாட்டரில் ஊற வைக்கிறதுக்கு பதிலாக நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். இதனாலையும் டைம் சேவ் ஆகும். டிப்ஸ் கண்டினியூ ஆகட்டும். இதுக்கிடையில் ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்த்துடலாம். இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க பை மோட் அப்படின்ற ஷாப்பிங் ஆப். இந்த ஷாப்பிங் ஆப்பில் நிறையவே கிராசரிஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. நிறைய காம்போ ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. வேணுன்றவங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஷாப்பிங் ஆப்பை ஒன் டைம் கோத்ரூ பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கை நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஷாப்பிங் ஆப்பில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. நிச்சயமாக ஒன் டைம் எல்லாருமே கோத்ரூ பண்ணுங்கள். இப்போ டிப்ஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கிறப்போ தனியாக பருப்பு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இது போல் சின்ன பவுலில் தேவையான காய்கறிகள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸை நம்ம குக்கரில் டேரெக்டாகவே அந்த பருப்பு கூட சேர்த்து வச்சோம் அப்படின்னா வெஜிடபிள்ஸும் கரையாது, அதே சமயம் உங்களுக்கு பருப்பு நல்லா கரைஞ்சி வெந்துடும். நார்மலாக ஒரு பருப்புக்கு எவ்வளோ விசில் வைப்பீங்க? 4 to 5 விசில்ஸ். அந்த 4 to 5 விசில்ஸ்லேயே உங்களுக்கு காயுமே கரெக்டாக வந்து வெந்துடும். இதனால் நீங்கள் கேஸ் கன்சம்ஷன் வந்து சேவ் பண்ணலாம். ஸ்கூல் டைமில் மட்டும் இல்லை, எப்போதுமே கிச்சனில் சீக்கிரமாக வேலையை முடிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்துட்டு நமக்கு நாம தாங்க பெஸ்ட்டு மோட்டிவேட்டர். அதே போல் உங்கள் கிச்சனில் இது போல் பெஸ்ட்டு குவாட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பார்க்குறப்போ நமக்கே ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச அஃபர்மேஷன்ஸ் இல்லை மோட்டிவேஷன்ஸை நீங்களே ஓன் வேர்ட்ஸில் ரைட் பண்ணி கூட ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வேலை செய்கிறதுக்குமே நாம தான் ஃபஸ்ட்டு மோட்டிவேட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த வேலையை நம்ம பர்ஃபெக்டாக செய்ய முடியும். இப்போ ஃபைனல் டிப் பார்க்கலாம். நம்ம வாழைக்காய் பஜ்ஜி செய்யும் போது நீல வாக்கில் தான் கட் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இது போல் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம நார்மலாக வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி நீங்கள் பஜ்ஜி போடலாம். போல் பஜ்ஜி போடுறதுனால உங்களுக்கு ஆயில் வந்து நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணாலே போதும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். எப்போவுமே ஒரே மாதிரி யோசிக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் கொஞ்சம் இன்வால்மெண்ட் காட்டினீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் வந்து எப்போவுமே பர்ஃபெக்டாக அமையும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.